மணி வந்து 9:10. மானுக்கு சோறு வைக்கிறேன். 2 கேரியில் சோறு போதும். எறா போட்டு பலாக்கொட்டை, ஒரு 2-3 கத்திரிக்காய், மாங்காய் போட்டு எறானை வச்சுருக்கேன். என் மகனுக்கு ரொம்ப பிடிக்கும். பலாக்கொட்டை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. எறாலாம் போட்டு சூப்பராக வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா பெரிய பெரிய எறா சோறு வச்சுருவோம். ஆனை வச்சாச்சு. அடுத்தது மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரையும் முருங்கீரையும் போட்டு பச்சை பயிறு கொஞ்சம் போட்டு கீரை வச்சுருக்கேன். டெய்லி ஒரு கீரை சேர்த்துக்கோங்க, நல்லது. இது மாதிரி பிள்ளைக்கு டைம் ஆகுது, செஞ்சு கொடுங்க. எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? லீவில் பிள்ளைங்கள்லாம் பார்த்து பருவனிச்சு விளையாட போனேன். எங்கேயோ டூர் போகிறேன்னு சொல்லிவிட்டு ஆற்றுல கடலில் பீச்செல்லாம் போய் குளிக்க போகாதீங்க. அப்படி போனால் கடலுங்கிறது சமுத்திரம், நின்று வேடிக்கை பார்க்க தான். போய் குளிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஆபத்தாக ஏதோ விலை கொடுத்து வாங்கிக்காதீங்க. அப்படி பிள்ளைங்களை கூப்பிட்டு போனால் மிகவும் கவனமாக பெற்றவங்க இருந்து பிள்ளைங்களை கவனமாக கூப்பிட்டு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். மத்திய பிரதேசம் டூர் போயிருக்காங்க. அந்த அருவியில் விழுந்து 30 பேர் அநியாயமாக இறந்துருக்காங்க. இது மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பிள்ளைங்கள கவனமாக கூப்பிட்டு வாங்க, கவனமாக கூப்பிட்டு போங்க. மெயினாக பீச்சுக்கு போகும்போது கடலில் இறங்கி பிள்ளைங்கள குளிக்க விடாது. கொஞ்ச நேரம் அப்படியே காலை நனைச்சிட்டு பிள்ளைங்கள கூப்பிட்டுட்டு வந்துடுங்க வீட்டுக்கு. மிக கவனமாக இருக்கணும்.